Today students, today we are going to take up இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து admission of a partner. Admission very important, okay, and very important for 12th either state board or CBSE or BCom first year or CA inter or CA foundation or CMA inter. Okay, very important topic, partnership. See, in fact this is also ரொம்ப ஈஸியான டாபிக் பார்ட்னர்ஷிப். ஜெனரலாக சொல்லணும்னா பார்ட்னர்ஷிப் ஃபஸ்ட் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. ஓகே, என்ன ரீசன்னா நீங்கள் கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எல்லா டாப்பிக்குமே ஈஸி தான். ஓகே, வாட் இஸ் அட்மிஷன்? ஏன் நம்ம அட்மிட் பண்ணுறோம் பார்ட்னர்? ரீசன் எனிவன்? எஸ் குமார், capital contribution, okay, so we need funds, that way incoming partner capital கொண்டு வருவாங்க for expansion purpose. Okay, fine. Apart from that, sharing of this, very good, super. நான் already in case goodwill partnership fundamental explain பண்ணிருக்கேன். Okay, handling a partner, one of the reason is sharing of risk. Suppose in case if you start up in a new business, okay, there is a chance of profit or loss of the chances. So loss individual இல்லாம additional no partner sharing of risk also there. There are many, okay, advantage and given the features of partnership given in the theory. So நீங்க theory டீப்பா படிங்க. Okay, நான் ஸ்ட்ரைட்டா always discuss பண்ண மாதிரி only practical problem மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். See, ஒரு பார்ட்னர் நம்ம அட்மிட் பண்றோம்னா before admitting a new partner, listen carefully, or at the time of admitting a new partner, 5 adjustments very important. You have to take care of five adjustment. Number 1, page number 138. Please take page number 138. Distribution of accumulated profit or reserves or losses. Meaning என்ன அப்படின்னா, for example, two partners A and B. Two partners இருக்காங்க. They are sharing the ratio of say 3:2. They are sharing the ratio of 3:2. Okay. This is balance sheet. Liability, asset, of course, capital account A and B. Here, reserves and surplus. Say 50,000. Say 50,000. What is reserves and surplus? It is nothing but a profit so far earned by A and B. Profit so far earned by the partners A and B. இதற்கு partners A and B சம்பாதிச்ச காசு. Okay, A and B partner ஒரு 3 years அவங்க பார்ட்னர் இருக்காங்க. they start up your business, ஒரு firm ஸ்டார்ட் பண்ணி ஒரு பார்ட்னர்ஷிப் firmல அவங்க பிசினஸ் பண்றாங்க. so far அவங்க சம்பாதிச்ச பணம் வந்து 50,000 ரூபாய். இப்போ C உள்ள வரும். யாரு? மிஸ்டர் C பார்ட்னர். so நம்ம என்ன பண்றோம்? before admitting a new partner, that is C வரதுக்கு முன்னாடி இந்த அமௌண்ட் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன பண்ணணும்? ஏவும் பியும் ஷேர் பண்ணிக்கணும். புரியல சார்? இந்த அமௌண்ட் 50,000 rupees ஏவும் பியும் எடுத்துக்கணும். ஏன் சார் எடுத்துக்கணும்? அங்கேயே வச்சுக்கலாமே சார், என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் ஆஃப்டர் அட்மிட்டிங் சி, நல்லா கவனிங்க, சி அட்மிட் பண்ணிட்டேன், பிசினஸ் போயிட்டே இருக்கு. ஓகே, ஆஃப்டர் 1 year சி ரெண்டு பார்ட்னர் இருக்கும்போது பிரச்சனையே இல்லைம்மா. ரெண்டு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஜெனரல் லைவ் எக்ஸாம்பிள் சொல்றேன், எல்லாமே லைவ் எக்ஸாம்பிள் தான். ரெண்டு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட் 6th and 10th வரைக்கும். 11th வரும்போது மூணாவது ஃப்ரெண்ட் வருவோம். வந்த உடனே ரெண்டு ஃப்ரெண்ட் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க பாருங்க. 11th வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் பிரிஞ்சிருவாங்க. ஏன்னா இவன் ஏதோ சொல்லி சம்திங் கிளாஸ். இது நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்ல வரேன்னா, if after admitting partner C, suppose if anything wrong, so after 1 year or after 2 years, the firm வந்து dissolve ஆகும். What is dissolve? Close பண்றோம். firm க்ளோஸ் பண்ண போறோம். அப்படி க்ளோஸ் பண்ணும்போது நல்லா கவனிங்க, க்ளோஸ் பண்ணும்போது இந்த 50,000 rupeesல C ஷேர் கேட்பான். கம்பல்சரி கொடுக்கணுமா சார்? ஆன்சர் இஸ் எஸ். பாயிண்ட் புரியுதா? firm அட்மிட் பண்ணிட்டு if there is anything problem, இந்த 50,000 actually earn பண்ணது யாரு? ஏவும் பியும். ஆனா C ஷேர் கேட்டா நீ கொடுக்கணும். அதான் ரூல். joint and severally liable. thereby இந்த மாதிரி ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி டிஸ்பியூட்ஸ் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? A and B இந்த 50,000 rupees பிரிச்சுப்பாங்க. இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன கொடுக்கிறது அவங்களுக்கு. accumulated profit and reserves
losses to old partners in old ratio, meaning in a 3:2 distribution of accumulated profit and loss, okay, to old partners in old ratio. Doubt? Okay, so இந்த 50,000 என்ன சார் ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவீங்க? ரொம்ப சிம்பிள்மா. see திருப்பி சொல்றேன், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அசெட் என்ன பேலன்ஸ்? anyone? yes, asset bar expenses. very good. asset bar expenses debit balance, liabilities bar income credit balance. repeat பண்றேன் திருப்பி, இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கங்க, நீங்க மிஸ் ஆக பண்ணக்கூடாது. asset bar expenses debit balance, liability bar income credit balance. இதுதான் நான் ஷார்ட்கட்ல சொல்லி கொடுத்தேன். LIC லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் கிடையாது. liability income credit balance இது ஞாபகம் வச்சுக்கோ, ஈஸி ஆயிடும். எதுக்கு சார் இந்த பாயிண்ட் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க? வரேன் இதுக்கு ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணனும். ஓகே, இது ரிசோர்சஸ் அக்கவுண்ட்ஸ் யாருக்கு போறா? A and B. என்ன என்ட்ரி பாஸ் பண்ணுவீங்க? ரொம்ப சிம்பிள். எங்க இருக்கு? எந்த சைடுல இருக்கு? liability என்ன பேலன்ஸ் சொல்லிருக்கேன்? liability என்ன பேலன்ஸ் சொல்லிருக்கேன்? credit balance. அப்ப நம்ம என்ன பண்ணீங்க? அத கேன்சல் பண்ண போறோம். கிரெடிட்ட கேன்சல் பண்ண போறோம். so entry reserves and surplus account debit 50,000 யாருக்கு போறாங்க? 2A 2B 13,000 20,000. any doubt? எப்படி சார் நீங்க பிரிச்சீங்க கேட்றாதமா? 3:2 ratio தெரியல, ஸ்கூல்ல சொல்லி கொடுத்திருப்பாங்க. 50,000 into 3/5 50,000 into 2/5 போட்டா 30,000 20,000. அதான் போடுறேன். இல்ல டவுட் இருக்கா? பக்கா இத பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம சம் போட போறோம். ஓகே, ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் ஒவ்வொரு சம் போடுறோம். இது முடிஞ்சவொடனே ஒரு சம் போடுவோம். ரீவைஸ் ஆன்சர் எக்ஸ்பெரிமெண்ட் அப்புறம் சம், டிட்டர்மினேஷன் ஆஃப் நியூ ப்ராஃபிட் ரேஷியோ முடிஞ்சவொடனே சம், அட்ஜஸ்ட்மென்ட் ஆஃப் முடிஞ்சவொடனே சம். இது உங்களுக்கு சம் கிடையாது. இது வந்து சிபிஎஸ் ல இருக்கு. அட்ஜஸ்ட்மென்ட் ஆஃப் கேபிட்டல் உங்களுக்கு வந்து ஒன்லி தியரி தான் இருக்கு. ஓகேவா? டேக் பேஜ் நம்பர் 173 எழுதுங்க. பேஜ் நம்பர் 173 நீங்களே என்ட்ரி பாஸ் பண்ண போறீங்க. நான் பண்ண மாட்டேன் போர்ட்ல. ஓகே, A, that is Arul and Anita are partners sharing in the profit and loss in the ratio of 4:3. On 31st March 2018, Ajay was admitted as a partner. On the date of admission, the books of firm show a general reserve of 42,000. General reserve of 42,000. Pass the journal entry to distribute the general reserve. Pass the journal entry to distribute the என்ன பண்ணணும்? இந்த ரிசர்வ்ஸ் நம்பர்ஸ் என்ன ஆக்சுவலி entry general reserve account debit 42,000 கரெக்ட்டா 42. அருள் அனிதா என்ன ரேஷியோ? 4:3 4:3 7. 42 by 7 போட்டா 6 7s are 42. 6,000 into 4 24,000. 6,000 into 3 18,000. என்னமா கரெக்ட் ஆன்சர்? ஈஸியா கேக்குதா? ஒண்ணுமே நல்லா என்ட்ரி. இந்த என்ட்ரி போட்டா 2 மார்க்ஸ். ரெண்டு ட்ரான்சாக்ஷன் போட்டுருக்கோம். சி இது வந்து உங்களுக்கு இன்கம் ஜெனரல் ரிசர்வ்ன்றது கிரெடிட் பேலன்ஸ்னா இன்கம். அத பார்ட்னர்ஸ் எடுத்துட்டாங்க. சப்போஸ் லாஸ் வந்தா என்ன பண்ணுவீங்க? லாஸ் இங்க வரும். பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடுல P&L அக்கவுண்ட் 12,000 லாஸ் இங்க கொடுத்துருக்கோம். அப்ப என்ன பேலன்ஸ்? லாஸ் டெபிட் பேலன்ஸ். சம்ல லாஸ் கொடுக்க மாட்டாமா? சம்ல P&L அக்கவுண்ட் டெபிட் பேலன்ஸ் கொடுப்போம். அப்படினா என்ன அர்த்தம்? லாஸ். டெபிட் என்ன பண்ணுவீங்க? அத கிரெடிட் பண்ணிட்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல்ல டெபிட் பண்ண என்ட்ரி A's capital account debit, B's capital account debit to P&L account. அதுதான் அடுத்த சம். நல்ல கவனி. சம் நம்பர் 2. Anjali, Nithya are partners sharing the ratio of 5:3. They admitted Pramila on 1/1/2018. On that date, the balance sheet show a accumulated loss of 40,000. Accumulated loss of 40,000. Asset side of the balance sheet. Give generally to transfer the accumulated loss. ரொம்ப சிம்பிள். டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பண்ணனும். சோ யார் பார்ட்னர்ஸ்? அஞ்சலி, நித்யா. சோ A capital, Nithya's capital to P&L 40 25 50.
because 5:3. Any doubt? Point புரியுதா? இதோட இது முடியுது. இது காப்பி பண்ணீங்க. Next we are going to take up revaluation of asset liabilities. Quick. A's capital, N's capital, அதாவது A's capital 25,000, N's capital 15,000, to P&L account 40,000. Next, revaluation of assets and liabilities. See, assets and liabilities நம்ம revalue பண்ணணும். Reason, assets and liabilities நம்ம revalue பண்ணணும். Reason என்ன? அந்த எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. See, A, B, 3 years they started business. அவங்க land purchase பண்ணிருக்காங்க. எவ்வளவு purchase பண்ணிருக்காங்க? 20 lakhs. எப்போ 3 years back. Okay. இப்போ C அட்மிட் பண்றாங்க. இப்போ CA அட்மிட் பண்றாங்க. நல்ல கவனி. இப்போ இந்த land and building ஓட வேல்யூ 25 lakhs. The land and building value 25 lakhs. Okay. Revalue assets and liabilities. என்ன சொல்றாங்கன்னா assets and liabilities நம்ம revalue பண்ணனும்னு சொல்றாங்க. அதுக்கு ரீசன் சேம் லாஜிக் தான் சொல்ல போறேன். என்னன்னா சப்போஸ் நான் revalue பண்ணல. C அட்மிட் பண்ணிட்டேன். ஓகே. C என்ன பண்ணுவான்? உள்ள வந்தாச்சு. So let us an example. After 1 year, firm dissolve. Something happened. Firm close பண்ண போறாங்க. Close பண்ணும்போது இந்த land சேல் பண்ணும்போது 25 lakhs வரும். இந்த land சேல் பண்ணும்போது 25 lakhs. அந்த 25 lakhsல C share கேட்பான். B is nothing but A and B are liable to pay C. Sir, land and building வாங்குறது A and B share. Sorry. See, அவங்க revalue பண்ணாதனால அது வர any additional income shared to the given to the C. So again the dispute நம்ம எப்படி சார் அவாய்ட் பண்றோம்னா assets நம்ம revalue பண்ணணும். Same time C என்ன சொல்லுவான்? asset மட்டும் பண்ணாத liability பண்ணு. நம்ம லோன் வாங்கிருப்போம். ஓகே. லோன் வாங்கிருப்போம். say 10 lakhs. அதுக்கு இன்ட்ரஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் போட்டுருப்பான். நம்ம அக்கவுண்ட் பண்ணிக்க மாட்டோம். So revalue பண்ணும்போது அந்த இன்ட்ரஸ்ட் உள்ள வரும். அப்போ அது என்னது? liability loss. See, asset increase ஆனா C க்கு favor. ஓகேவா? ஃபேவரபிள். இதுவே liability increase ஆனா C க்கு வந்து unfavorable. because அவன் கொடுக்குற மாதிரி ஆயிடும். that way நீங்க என்ன பண்ணணும்? before admitting new partner assets and liabilities நம்ம revalue பண்ணணும். ஓகே, revalue பண்ணி any profit or loss okay shared by old partners in old ratio. எல்லாமே old ratio தான், new ratio வராது. ஓகே, சோ இதெல்லாம் ப்ராஃபிட் லாஸ் வந்துச்சுனா யார் ஷேர் பண்ணிப்பாங்க? old partners in old ratio. இந்த டவுட் இருக்கா? ஓகே சார், ஜர்னல் என்ட்ரி எப்படி சார் பாஸ் பண்ணீங்க? ரொம்ப சிம்பிளா சொல்லி தரேன். கவுனிங் asset and balance debit, yes, debit balance, liability credit. ஓகே, இந்த ரெண்டு வச்சு நான் என்ட்ரி பாஸ் பண்ணேன். ரொம்ப சிம்பிள். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் land and building 20 lakhs. இப்போ என்ன ஆச்சு? 25 lakhs ஆயிடுது. அப்ப என்ன ஆகுது? 5 lakhs இன்கிரீஸ் ஆகுது. இதுக்கு நீ ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். land and building asset, so asset இன்கிரீஸ் ஆகுது. அப்ப என்ட்ரி பாஸ் பண்ணனும். asset debit இன்கிரீஸ் ஆகுதுனா land and building account debit 5 lakhs to revaluation 5 lakhs. பாயிண்ட் புரியுதா? அதாவது asset and nature வந்து debit balance. asset ஓட நேச்சர் டெபிட் பேலன்ஸ். அது இன்கிரீஸ் ஆகுதுனா ஜர்னல் என்ட்ரி போடும்போது அது டெபிட் வேணும். சப்போஸ் பிளான்ட் அண்ட் மெஷினரி எடுத்துக்கோ. பிளான்ட் அண்ட் மெஷினரி டிப்ரிஷியேட் ஆகுது. அப்ப என்ன பண்ணணும்? என்ட்ரி பாஸ் பண்ணும்போது அப்படியே உல்டா revaluation account debit to plant and machinery. ஏன் சார்? plant and machinery asset அந்த வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. அசெட் டிக்ரீஸ் பண்ணனும்னா அதாவது குறைக்கணும்னா கிரெடிட்ல வைக்கணும். சோ revaluation டெபிட் பண்ணிட்டு to P&L, sorry to plant and machinery. இன்னொரு லாஜிக் இருக்கு. ஏன் நம்ம revaluation டெபிட் பண்றோம்? revaluation is nothing but nominal account. சிம்பிளா சொல்ல revaluation account nothing but nominal account. Debit all expenses and losses, credit all incomes and gain. So this is gain. Land and building increase ஆயிடுது. That way credit to revaluation. This is nothing but nominal account. Sorry, this is nothing but nominal account. இங்க debit என்ன வரும்? expense and loss வரும். இங்க credit income and gain வரும். ஷார்ட்டா சொல்றேன். இதெல்லாம் டவுட் இருக்கா? ஓகே சார், எனக்குலாம் சுத்தமா புரியுது சார், எனக்கு உண்மையா அண்டர்ஸ்டாண்டே ஆகல சார். அவங்களுக்கு மட்டும் ஷார்ட் கட்ல சுத்த போற நல்லா புரியும்.
a minus l plus a plus l minus இது டவுட் இருக்கு நல்லா பாரு a minus l plus next இந்த சைடுல a plus l minus இதுக்கு அர்த்தம் என்னன்னா asset decrease ஆனா இந்த சைடுல போடு liability increase ஆனாலும் இந்த சைடுல போடு because ரெண்டுமே loss இங்க asset increase ஆனா சூப்பர் happy profit like gain liability குறைஞ்சாலும் profit so predict பண்ணு that's all இத பேஸ் பண்ணி கூட ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணலாம் எப்படி சார் ரிவர்ஷன் பண்றீங்க so land and building என்ன பண்ணுவோம் buy land and building இங்க போடுவோம் asset increase ஆகுது 20 lakhs 5 lakhs increase ஆகுது so buy land and building 5 lakhs இதுனா ஜர்னல் என்ட்ரி வரும் land and building to revaluation இதே plantation decrease ஆகுது அப்படினா to plantation என்ன என்ட்ரி revaluation account debit to plantation that's all ரொம்ப சிம்பிள் okay any profit or loss transfer to partners capital old partners capital in old ratio இதுல ஒரு பாயிண்ட் சொல்றேன் நோட் பண்ணீங்க ரிவர்ஷன் அக்கவுண்ட்ல ரெண்டு இருக்கு அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் டிஸ்டர்ப் பண்ணனும் இதுதான் டிஸ்டர்ப் பண்றது செகண்ட் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் do not disturb உங்களுக்கு கொடுத்திருக்காங்க புக்ல பட் சம் எதுமே கொடுக்கல உங்களுக்கு ஓகே அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் do not disturb னா you have to prepare instead of revaluation account you have to prepare memorandum revaluation account நீங்க revaluation accountக்கு பதில் memorandum of revaluation account போடணும் அதனால சார் memorandum of revaluation account nothing but as it is revaluation போற மாதிரி போட்டுட்டு அத அப்படியே உல்டாவா பண்ணனும் ரீசன் என்ன assets and liabilities டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு கொடுத்திருப்பான் இது சிபிஎஸ்இ போர்ஷன்ல இருக்கு ஸ்டேட் போர்ட் போர்ஷன்ல தியரி பார்ட் மட்டும் இருக்கு அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே எங்க சார் அப்படி கேட்டிங்கன்னா பேஜ் நம்பர் 148 ல இருக்கு பேஜ் நம்பர் 148 ல இருக்கு இது மெமரண்டம் ஆஃப் ரிவர்ஷன் அத பேஸ் பண்ணி சம் இல்ல ஓகேவா ஜஸ்ட் ஒரு நாலேஜ்க்காக சொல்றேன் இந்த பேஸ் பண்ணி நம்ம சம் போட போறோம் சம் நம்பர் 5 ஓகே இங்க வெச்சு நான் அமௌண்ட் மட்டும் போடுறேன் சீனு சிவா partner sharing the ratio of 5:3 in the view of Kausalya and Mission they decided to increase the value of building by 40000 இங்க important to increase the value of building by 40000 னா 40000 building increase பண்றாங்க so building increase ஆகுது so 40000 land and building next to bring into record investment 10000 which have not so far brought into the books அதாவது unrecorded investment புக்ல கொண்டு வரலையா இப்போதான் உள்ள கொண்டு வர போறாங்க சோ இது வரைக்கும் unrecorded இப்போ உள்ள கொண்டு வராங்க சோ உள்ள வந்து அர்த்தம் asset increase ஆகுது இந்த வை investments amount 10000 next to decrease the value of machinery 14000 furniture so plant and machinery 14000 furniture fixtures 12000 next to write off sundry creditors அதாவது sundry creditors write off பண்ண சொல்றாங்க அதாவது குறைக்க சொல்றாங்க sundry creditors liability குறையுது that's all 50 66 26 போயிடுச்சுனா 40 இதுதான் revaluation profit ஆன்சர் பாருங்க revaluation profit 40 ஆனா அப்படி போட கூடாது எப்படி போடணும்னா இல்ல கவனிங்க to profit on revaluation போட்டு யார் பார்ட்னர்ஸ் சீனு சிவா 5:3 so 24000 5:3 8 25,000 15,000 that's all இப்படிதான் போன எக்ஸாம்பிள் ரிவர்ஷன் போடும்போது ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்துச்சுன்னா ப்ராஃபிட்னா டு ப்ராஃபிட் அண்ட் ரிவர்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் லாஸ் வந்தா பை ல போடணும் ஓகேவா டவுட் இருக்கா
see காட்டுங்க see next sum நீங்களே ட்ரை பண்ணலாம் ஓகே எல்லாம் ஈஸி தான் பெரிய விஷயம் கிடையாது ப்ளீஸ் ட்ரை திஸ் குயிக் காட்டுங்க நெக்ஸ்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அதான் சார் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ரொம்ப சிம்பிள் மெயின் இதுதான் இப்போ ஏபி என்ன ரேஷியோ 3:2 இப்போ சி உள்ள வரலாம் ஓகே சி உள்ள வரானா உனக்கு என்ன ஷேர் பண்ணணும் சம் ஒண்ணுமே சொல்லலாமா சி கம்ஸ் ஃபார் இப்படி சொல்லுவோம் சி கம்ஸ் ஃபார் 1/5 ஷேர் நல்லா கவனி 1/5 ஷேர் அதாவது ஜெனரலி லெட் 1 ஷேர்ல 1/5 எடுத்து போய்டான் அப்ப பேலன்ஸ் என்ன 4/5 ஆல்ரெடி ஏபி என்ன ரேஷியோ சொல்லிருக்கேன் 3:2 ஓகே நல்லா கவனிங்க 1/5 ஷேர் வரும் சி so c ஷேர் 1/5 ஷேர் so 1 ல 1/5 portion balance 4/5 இது என்ன பண்ணுவாங்க a 4/5 into what ratio என்ன 3/5 12/25 b 4/5 into 2/5 8/5 c என்ன ஷேர் வரும் 1/5 ஷேர் வரும் இங்க டினாமினேட்டர் இருக்கு 25 அப்போ 5/5 25 so new ratio 12 8 5 இது டவுட் இருக்கா நல்லா கவனி 1/5 ஷேர் வரலாம் சோ 1 ல 1/5 அதனால சார் 1 ன்றது அசம்ப்ஷன் see ஒரு அவுட் ஆஃப் 1/5 எடுத்து போய்ட்டான் அப்ப பேலன்ஸ் ஷேர் என்ன இருக்கு 4/5 ஷேர் இந்த 4/5 ஷேர் see ஓல்ட் ரேஷியோ 3 இதான் நம்ம சொல்லுவோம் சமதாமா a and b sharing ratio of 3:2 c comes for 1/5 share calculate new profit sharing ratio and sacrifice ratio very important okay so இந்த மாதிரி சம்ல அதாவது 1/5 ஷேர் அப்படி சம்ல சொல்லிருக்கானா 1 ல 1/5 பேலன்ஸ் 4/5 இந்த 4/5 ஏ வும் பி வும் இந்த ரேஷியோ ஸ்ப்ளிட் பண்ணிப்பாங்க 3:2 ஏன் சார் இப்படி பண்றாங்க நிறைய பேர் டவுட் வரும் ஏன் பண்றாங்க ரொம்ப சிம்பிள் தான் நல்லா வாட்ச் பண்ணி பாரு ஏ ஓட ஷேர் என்ன 3:2 after admitting c நல்லா பாரு after admitting c அவங்க ரேஷியோ என்ன இதாங்க லாஜிக் புரியுதா ஏன் ஸ்ப்ளிட் பண்றாங்க even after admitting new partner they are still maintain 3:2 between a and b so a and b என்ன பண்றாங்கன்னா c admit ஆயிட்ட அப்புறம் 3:2 ல பிரிச்சிட்டாங்க அதான் மேட்டர் அதனால தான் இப்படி போறாங்க ஓகேவா இல்ல டவுட் இருக்கா ஓகே இன்னும் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் ஹியர் வெரி இம்பார்ட்டன்ட் very important alavani acquired or takes surrender or gives alavani acquire எடுத்துக்கிறது takes னா எடுத்துக்கிறது see நான் சொல்ற எக்ஸாம்பிள் லிட்டில் பிட் கொஞ்சம் காமெடியா இருக்கும் பட் கண்டிப்பா நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும் டெஃபினட்டா எக்ஸாம் டைம் உங்களுக்கு மிஸ் ஆகாது இப்போ உங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறீங்க ஓகே நேரா போறீங்க நல்லா ஆண்டி நேரா போய் திங்ஸ் எடுத்து சாப்பிடுறீங்க ஓகே அடுத்த நாள் போகும்போது இங்க திட்டுவாங்க அவங்க வராப்பா வந்துட்டாங்க பாராடே அப்படின்னு திட்டுவாங்க பாப்பா உள்ள கூப்பிட்டு திட்டுவாங்க உனக்கு ரெஸ்பெக்ட் இருக்காது டெஃபினட்டா ஓகே ஸோ உங்களோட ரெப்புடேஷன் என்ன நெகட்டிவ் ஆர் மைனஸ் thereby acquired tax நீங்க என்ன பண்ணணும் டைரக்ட்டா மைனஸ் பண்ணிடணும் இதுல இருந்து கோல்ட் ஷேர் வந்து என்ன ஷேர் எடுத்து போறானோ அக்வயர் பண்ணனும் அதை டைரக்ட்டா மைனஸ் பண்ணி ஆன்சர் வந்துரும் அதுல சரண்டர் கிவ்ஸ் இப்போ ஒரு வீட்டுக்கு போறீங்க ஓகே ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன் என்னப்பா இது சாப்பிடுறியா காஃபி சாப்பிடுறியா இது சாப்பிடுறியா நீ வேண்டாண்டி சைலண்டா இருக்கீங்க ஓகே போக பாத்தீங்கன்னா ஒண்ணா சொல்லுவாங்க பையன் சூப்பரா இருக்காங்க தங்கமான பையன் வாங்க அப்போ உங்களுடைய ரெப்புடேஷன் பயங்கர மல்டிபிள் ஆகுது ஒன்ஸ் நம்ம நல்லா பழகி வச்சுக்கலாம் என்ன பண்ணுவோம் ஆக்சிடிஸ் திருப்பி நம்ம தான் பண்ணுவோம் சரி நம்ம வீடு தவிர எந்த வீட்டுக்கு போனாலும் அவ்வளோதான் அவுட் பட் நம்ம ஸ்கூலில் படிக்கும் போது நமக்கு தெரியாது ஓகே இப்போ ஃப்ரெண்டில் ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு இருக்குது போகும்போது செட் வச்சிங்களேன் என்ன வேணா பண்ணுவாங்க வீட்டில் போயிட்டு திங்ஸ் சாப்பிட்றது என்ன வேணா அட்டாக்ஸ் பண்ணுவோம் அப்போ என்ன பண்ணுவாங்க திட்டுவாங்க ஓகே ஸோ மீனிங் என்ன சொல்லுவாங்க பாருங்க நல்லா கவனி அந்த ஸ்டோரி நிற்காத சரண்டர் கிவ்ஸ்னா ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை தென் மைனஸ் நல்ல கவனி ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணோம்
அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணணும். பாயிண்ட் புரியுதா? அவ்வளோதான் முடிஞ்ச விஷயம். ஒரு விஷயம் முடிச்சிடலாம். ஓகே, இன்னொரு பெரிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஜென்ரலாக சம்மில் 1/8 ஷேர் வரான் 1/6 ஷேர் வரான் அப்படின்னு சொன்னால் ஓல்ட் ரேஷியோ ஈக்குவல் டு சாக்ரிஃபைஸ் ரேஷியோ. வாட் இஸ் சாக்ரிஃபைஸ் ரேஷியோ? ஓல்ட் ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ. சி இது அட்மிஷன் போடுறீங்க, ரிட்டைர்மெண்ட்ல வந்து கெய்னிங் ரேஷியோ வரும். கெய்னிங் ரேஷியோ நியூ மைனஸ் ஓல்டு. உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், பி கேர்ஃபுல். ஓகே, தப்பா போட்டுறாதீங்க எக்ஸாம் ஹால்ல. அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட், சாக்ரிஃபைஸ் ரேஷியோ நதிங் பட் நான் வச்சுக்கிறியா சன் பையன், அதான் கிடையாது. சாக்ரிஃபைஸ் ரேஷியோ ஈக்குவல் டு ஓல்டு மைனஸ் நியூ. ஷார்ட்டா ஈஸியா நாம வச்சுக்கோ, சன் நாம வச்சுக்கோ. அது உல்டா, அப்போ கெய்னிங் ரேஷியோ உல்டா, நியூ மைனஸ் ஓல்டு. சன் SON சன் சாக்ரிஃபைஸ் ரேஷியோ ஈக்குவல் டு ஓல்டு ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ. எனி டவுட்? ஓகே, இத பேஸ் பண்ணி இப்போ ப்ராப்ளம் போட போறோம். ஓகே, ப்ராப்ளம் நம்பர் பேஜ் நம்பர் 176, ப்ராப்ளம் நம்பர் 10. Raja and Ravi are partners sharing the ratio of 3:2. They admit Ram for 1/4 share of profit. He takes 120 from Raja, 420 from Ravi. Takes. See, admission லேட் ஆகும். I think 2 வீடியோ இல்ல 3 கூட ஆக சான்ஸ் இருக்கு. 2லயே ட்ரை பண்றேன் புரியுது. ஓகே, I try to finish as early as possible. Listen, என்ன சொல்லிருக்கான்? ராஜா ரவி, ராஜா ரவி என்ன ரேஷியோ? 3:2. இவன் 3, இவன் 2. யார் உள்ள வரா? 1/4 ஷேர் வரான். யாரு? ராம். ராம் 1/4. இந்த 1/4 எப்படி எடுக்கலாம் பாரு, நல்ல மணி உங்களுக்கு புரியாது சம்டைம்ஸ். 1/4 அவன் என்ன பண்றான்? இவங்கிட்ட 120 எடுக்கலாம், இவங்கிட்ட 320 எடுக்கறானா? 120 420. நல்ல மணி. இந்த 1/4 ஓட எக்ஸ்பென்ஷன் தான் இது. 1/20 4/20 ஆட் பண்ணினா வரும் 5/20. 5/20 அடிச்சா எல்லாம் சொல்லிட்டு இருக்க பட் டீடைலா 5/20 அடிச்சா வரும் 1/4. அதான் 1/4. புரியுதா? டேக்ஸ் அப்படினா என்ன? மைனஸ். சோ ராஜா 3/5 மைனஸ் எவ்வளவு கொடுக்கலாம்? 1/20. காமன் என்னது? 20. 4 5s are 20. So 4 3s are 12 minus 1, 11/20. Ravi 2/5 minus 4/20. 20. 4 5s are 20. So 4 2s are 8 minus 4, 4/20. Ram இவங்கிட்ட எவ்வளவு வாங்குறான்? 120. இவங்கிட்ட 420. ரெண்டு ஆட் பண்ணா 520. So new ratio 11 4 5. What about sacrifice ratio? Simple. இதுதானே sacrifice பண்றான். இவன் 120 கொடுக்குறான், இவன் 420 கொடுக்குறான். that way sacrifice ratio equal to 1:4. or நீங்க என்ன பண்ணலாம்? sacrifice ratio old minus new போடு. old ratio என்ன? 3/5 minus 3/5 minus 11/20. old and new போட்டு பாருங்க. அல்டிமேட் என்ன வரும்? 1:4 தான் வரும். ஓகே, சீக்கிரம் காப்பி பண்ணீங்க. குயிக் அடுத்த சம் போடணும். Next is sum number 12, page number 176. Govind, Gopal. Say Govind 5, Gopal 4. 5:4 ratio. Okay. They admitted Rahim as a partner. Govind surrendered 2/9 in favor of Rahim. Gopal surrendered 1/9 in favor of Rahim. Surrender. என்ன சொல்லிருக்கேன்? surrenderனா first multiply then minus. கவனி, first Govind போடலாம். Govind என்ன போடலாம்? 5/9 எவ்வளவுதான்? 2/9 multiply பண்ணா 10/81. Okay, then minus. So 5/9 minus 10/81. LCM 81. 9 9s are. So 9 5s are 45 minus 10, 35/81. Next Gopal. Gopal 4/9 into 1/9.
4 by 81. So 4 by 9 minus 4 by 81. First multiply பண்ணா then minus வர ஆன்சர் போடா LCM 81. 9 9s are 9 4s are 36. 36 minus 4 32 by 81. இவன் எல்லாம் கொடுக்கலாம் 10 by 81 தான். இவன் 4 by 81 தான். That by new ratio 35 is to 32 is to 14. Thereby sacrifice ratio 10 by 81, 4 by 81. So 10 is to 4 or 5 is to 2. Check பண்ணி பாரு. New ratio 35, 32, 14. Sacrifice ratio 5 is to 2. Come on. See happening. Next 13, 14. No, 3 sums இருக்கு. Sum number 13. Prema Chandra 5:3 ratio. Okay, Prema surrender 1/8 share in favor of Ema. Chandra surrender 1/8 again 1/8 share in favor of Ema. Thereby calculations பாருங்க. Prema 5/8 old share into 1/8 போட்டா 5/64. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் சரண்டர்னா என்ன சொல்லியிருக்கேன் அந்த ரைட் சைடில் பாருங்கள் சரண்டர்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன் மல்டிப்ளை தென் மைனஸ் ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் 5/8 minus 5/64 நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட்டு ஒன்னா LCM 64 ஸோ 8 8s are 64 ஸோ 8 5s are 40 minus 5 35/64 நெக்ஸ்ட் சந்திரா 3/8 into 1/8 போட்டால் 3/64 3/8 minus 3/64 LCM 64 8 8s are 64 thereby 8 3s are 24 minus 3 21/64 ஏமா பொறுத்த வரைக்கும் என்ன பிரேமா ஷேர் விட்டுருக்காங்க 5/64 சந்திரா 3/64 ரெண்டையும் ஆட் பண்ணால் 8/64 ஸோ நியூ ரேஷியோ 35 21 8 வாட் இஸ் சாக்ரிஃபைஸ் ரேஷியோ சிம்பிள் இங்கே 5/64 இங்கே 3/64 thereby 5:3 டவுட் காப்பண்ணீங்க next sum கொஞ்சம் interesting sum number 14 Karthik Kannan are equal partners they admit Kailash with 1/4 share of profit Kailash acquired his share from old partners in the ratio of 7:3 calculate new profit sharing ratio and sacrifice ratio see this is similar to surrender reason very simple see Kailash ஓட share வந்து Karthik and Kannan 1:1 Kailash வந்து 1/4 share எப்படி எடுத்துக்கிறான் 7:3 ratio எடுக்கிறான் okay 7 from Karthik 3 from Kannan so Karthikல 1/4ல into 7/10 போட 7/40 இந்த Karthik தரான் கார்த்திக் யாருக்கு தரான் கைலாஷ்க்கு 7/540 தரான் கார்த்திகோட ஓல்ட் ரேஷியோ என்ன ஈக்குவல் ரேஷியோ ஸோ 1/2 அதில் 740 போயிடுது ஸோ 1/2 minus 7/40 போட்டால் LCM 40 22s are 40 so 20 minus 7 13/40 similarly Kannan பார்த்தீங்கன்னா 1/4 into 3/10 தரான் ஸோ 3/40 ஓல்டு ஷேர் 1/2 அதில் 340 போயிடுச்சுன்னா பேலன்ஸு 17/40 கைலாஷை பொறுத்த வரைக்கும் இவங்ககிட்ட 740 வாங்கிட்டான் இவங்ககிட்ட 340 வாங்கிட்டான் அப்போ டோட்டல் 740 + 340 10/40 the new ratio 13:17:10 what about sacrifice ratio 7:3 அதான் 7:3 that's all okay any doubt காப்பண்ணீங்க problem number 17 A D Ambika Dharani Bakma ADP are partners in a firm sharing ratio of 5:2 they admitted Rania for 25% profit see 25% is something but 25/100 அடிச்சீங்கன்னா வரும் 1/4 25% போடலாம் or 1/4 போடலாம் calculate new ratio and sacrifice ratio ரொம்ப சிம்பிள் ஸோ நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி 1/4 வந்திருக்கான் ஸோ 1/1/4 3/4 இந்த 3/4 இவங்க இந்த ரேஷியோ ஸ்பிட் பண்ணிப்பாங்க 3/4 into 5/10 because there is no nothing information given அதுமே கொடுக்கல அதனால 5/10 15/40 D 3/4 into 3/10 9/40 P 3/4 into 2/10 6/40 R only 1/4 ஷேர் வந்துருக்காங்க இது எல்லாமே 40 denominator இங்க 1/4 அப்ப எதோட மல்டிப்ளை பண்ணா 40 வரும் 10 so 10/10 10/40 so new ratio 15 9 6 10 இதுல sacrifice ratio old ratio போட்டீங்க நான் சொன்ன just now first start பண்ண சொன்னேன் see 1/4 share 1/8 share 2/6 share அப்படினு கொடுத்தானா sacrifice ratio old ratio equal to sacrifice ratio நீங்க கன்வின்ஸ் ஆகலனா ப்ராப்ளம் இல்லை
ப்ளீஸ் ட்ரை. சாக்ரிஃபைஸ் ரேஷியோ ஃபார்முலா என்ன? சன் நான் வச்சுக்கணும்னு சொன்னேன். சன் SON. ஸோ ஹோல் ரேஷியோ 5/10 minus 15/40. ட்ரை பண்ணுங்க. இந்த ரேஷியோ தான் வரும் அல்டிமேட்டா. திஸ் இஸ் யுவர் சாக்ரிஃபைஸ் ரேஷியோ. எனி டவுட்? இதோட இது முடியுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குட்வில் ட்ரீட்மெண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ குட்வில்லை பொறுத்த வரைக்கும் நான் ஜேர்னல் என்ட்ரி எழுதிடுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, பிகாஸ் டைம் இது 35 minutes கிட்ட ஆகிடுது. ஸோ நான் குட்வில்லை எழுதிட்டு நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஈஸியாக இருக்கும். ஓகே, இதோட இதாக க்ளோஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வச்சுக்கோ டிஸ்ட்ரிபியூஷன் முடிச்சிட்டேன், ரிவேஷன் ஆஃப் ஸ்டெபிலிட்டி முடிச்சிட்டேன், ப்ராஃபிட் ஷேரிங் முடிச்சிட்டேன். இப்போ குட்வில் இதோட முடியுது. இதுக்கு சம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். ஓகே, இதோட கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகும். ஓகே, நோட் ஃபாஸ்ட். Next, goodwill treatment. Okay, important. See, இப்போ incoming partner உள்ள வரான். incoming partner new partner, incoming partner new partner உள்ள வரான். ஸோ உள்ள வரும்போது அவனை பே பண்ணுவோம்னா, see, logic very simple. இங்கே தான் இந்த பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னா பாருங்க. நம்ம குட்வில் ட்ரீட்மெண்ட் பார்த்து போன சாப்டரில் நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் ஏன் மல்டிப்ளை பண்ணுறோம். See, A and B, நான் A இன்னொரு B, நான் இன்வெஸ்ட் கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணேன் பிஸ்னஸ். இனிஷியலாக நாங்கள் லாஸ் பண்ணியிருப்போம் 1 or 2 years. தேர்ட் இயர் வந்து ப்ராஃபிட் வந்து ஃபோர்த் இயர் ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. இப்போ சி உள்ள வரான். இப்போ சி உள்ள வரான்னு வச்சிங்களேன். சியை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் இயர். நல்லா போனீங்க, சியை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் இயர். நாங்கள் ஸ்டார்ட் ஆகி 5 years ஆயிடுச்சு. நல்லா ப்ராஃபிட் சூப்பராக ஏர்ன் பண்ணுறோம். பட் இனிஷியலாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு லாஸ் ஃபர்ஸ்ட் இயரில். ஆனா அதே சி இப்போ உள்ள வர நியூ பார்ட் உள்ள வர அவனுக்கு ஃபர்ஸ்ட் இயர் பிசினஸ்க்கு 5 years கம்ப்ளீட் ஆகி 6th இயர். இப்போ சி வந்த அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல அவன் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவான், லாஸ் ஏர்ன் பண்ணுவான். எஸ், வாட் ப்ராஃபிட்? சூப்பர் சொன்னது, வெரி குட். எப்படி? ஏன்னா பிசினஸ் 5 years இருக்கு. சிஏ பொறுத்த வரைக்கும் அது ஃபர்ஸ்ட் இயர் இருந்தாலும் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் அது 6th இயர். அப்போ நாங்க என்ன லாஸ் ஸ்ட்ரகிள் பண்ணுமோ அந்த லாஸை சி பண்ண மாட்டான். பட் அந்த லாஸை பை வே ஆஃப், தட் இஸ் அந்த லாஸை காம்பன்சேட் பண்றது பை வே ஆஃப் குட்வில். அந்த லாஸை காம்பன்சேட் பண்றது தான் பை வே ஆஃப் குட்வில். அதனால தான் என்ன பண்ணுவோம்னா லாஸ்ட் ப்ராஃபிட் எடுக்க மாட்டான். லாஸ்ட் இயர் ப்ராஃபிட் எடுத்தா ப்ராஃபிட் நிறைய இருக்கும். 5th இயர்ல பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். 3rd இயர்ல மினிமமாக இருக்கும். 4th இயர்ல மினிமமாக இருக்கும். 2nd இயர்ல லாஸ் வந்து இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் எடுப்பாங்க. ஸோ நீ ஆவரேஜ் ப்ராஃபிட் எடுத்து போறேன். ஆவரேஜ் ப்ராஃபிட் எடுக்கும்போது லேட்டஸ்ட் ப்ராஃபிட்டோட கம்மியாக இருக்கும். பிகாஸ் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் இயர் பை இயர். ஸோ நீ ஆவரேஜ் ப்ராஃபிட் எடுக்கும்போது ப்ராஃபிட் ஆகும், கம்மியாகும். இன்டூ 2 years or 3 years போடுறேன். ஏன் அந்த 2 years போடுறோம் புரியுதா? இப்போ நாங்கள் லாஸ் இன்கர் பண்ணோம் அந்த ஃபர்ஸ்ட் 2 years. அந்த லாஸ் நம்ம பை வே ஆஃப் குட்வில் கொடுக்கலாம். அதனால தான் இந்த 2 years பர்ச்சேஸ் 3 years பர்ச்சேஸ் கான்செப்ட். பாயிண்ட் புரியுதா? ஃபைன். ஸோ இப்போ உள்ள வரணும்னா அவன் கேஷ் கொண்டு வரான். நல்லா கவனிச்சுக்கோ. சிபிஎஸ்சி புக்கு பொறுத்த வரைக்கும் இப்படி போட்டுருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், பட் உங்க ஸ்டேட் கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். கேஷ் கொண்டு வரான் உள்ள. ஸோ கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் போயிட்டு பிரீமியம் ஃபார் குட்வில் என்ன கொண்டு வரான்? பிரீமியம் ஃபார் குட்வில். இந்த அமௌண்ட் யார் ஷேர் பண்ணிப்பா? பிரீமியம் ஃபார் குட்வில் அக்கௌண்ட் போய் டு ஓல்டு பார்ட்னர்ஸ். ஓகே, இன் சாக்ரிஃபைஸ் ரேஷியோ. வெரி இம்பார்ட்டன்ட். சாக்ரிஃபைஸ் ரேஷியோ வச்சுப்பாங்க. இந்த என்ட்ரி முத்து பாரு, நல்லா பாரு. இந்த என்ட்ரி நல்லா பாத்தீங்கன்னா இதுவும் கேன்சல் ஆயிடும். இதுதான் என்னது? பிரீமியம் ஃபார் குட்வில். இது இங்க கிரெடிட் இருக்கு, இங்க டெபிட். அடுத்து என்ன என்ட்ரி? கேஷ் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். இதுதான் உங்களுடைய ஸ்டேட் போர்டுல இருக்கு. +2 டிஎன் ஸ்டேட் போர்டுல இந்த என்ட்ரி தான் கொடுத்துருக்கான். கேஷ் ஆர் பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் கரண்ட் அக்கவுண்ட். அதுவே சார் கேபிட்டல் கரண்ட் அக்கவுண்ட். சி நம்ம சாப்டர் நம்ம யூனிட் 3 நினைக்கிறேன். இப்போ பார்த்தா ஆப்பரேட்டர் யூனிட் 3 என்னது? பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டல். அத பார்ட் 2 வீடியோ நான் டிஸ்கஸ் பண்ணல. பார்ட் 2 வீடியோ ஒண்ணே ஃபிக்ஸட் கேபிட்டல், ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல். ஓகே, இந்த ஃபிக்ஸட் கேபிட்டல், ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல். ஃபிக்ஸட் கேபிட்டல்னா கேபிட்டல் அக்கவுண்ட் இருக்கும், கரண்ட் அக்கவுண்ட் இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட் போடணும். ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல்னா டைரக்டா டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் போட்டா போதும் என்ட்ரி. பாயிண்ட் புரியுதா? ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் தான் கேபிட்டல் அக்கவுண்ட் மட்டும் தான் வரும். ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்ல போடணும்னு சொன்னாங்கன்னா ஜெனரலி கொடுப்பான் சம்ல. அப்போ நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? கரண்ட் அக்கவுண்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, any doubt? This is the entry. So incoming உள்ள ஒரு பார்ட் வரும்போது goodwill cash பண்ணுவாங்க. cash or bank account debit to old partners capital or control as the case may be in sacrifice ratio. In sacrifice ratio, suppose இந்த அமௌண்ட் அவங்க withdraw பண்ணிட்டாங்க. யாரு? old partners இந்த அமௌண்ட்டை withdraw பண்ணிட்டாங்க.
அப்ப என்ன என்ட்ரி ரொம்ப சிம்பிள். ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கவுண்ட் டெபிட், இதை டெபிட் பண்ணு டு கேஷ் அக்கவுண்ட். எய்தர் ஃபுல்லா விட்ரா பண்ணாலும் சரி, ஹாஃப் விட்ரா பண்ணாலும் சரி. இப்போ ஒண்ணும் இல்ல, இது வந்து சே 20000, A 10000, B 10000 வச்சுக்க எக்ஸாம்பிள். 100% விட்ரா பண்ணிட்டாங்கன்னா A B to cash 10 10 20 50% தான் விட்ரா பண்ணிருக்காங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. A 5000, B 5000 to cash and bank 10000. That's all. Next, sometimes incoming partner வந்து சொல்லுவாங்க, சார் நான் குட்வில் கேஷ் கொடுக்க ஆசைப்பட்டேன், பட் எங்க குட்வில் இல்லையே சார். இல்லையே, what can you do sir? No problem. Unable to bring goodwill in cash. அவன் கேபிட்டல் கொண்டு வரான் பத்தியா, அந்த கேபிட்டலை ரெடியூஸ் பண்ணிடு டு தி எக்ஸ்டென்ட் குட்வில். என்ன என்ட்ரிஸை பாஸ் பண்ண ஒன்றும் இல்லை, கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் பண்ணு. பிகாஸ் கேபிட்டல் லைபிலிட்டி கிரெடிட் பேலன்ஸ். அவன் உள்ள வந்து என்ன பண்ணிருப்பான், கேஷ் பண்ணிருப்பான். நம்ம என்ன என்ட்ரி பாஸ் பண்ணிருப்போம், கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல். இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த கேபிட்டல் தான் அமௌண்ட் எடுத்து வரணும். ஸோ டெபிட் நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ஓல்ட் பார்ட்னர்ஸ் capital or current money sacrifice ratio. Doubt. Next, existing goodwill. Very very important. See, உங்க exam question paperல balance sheetல question paper கொடுத்திருப்போம். balance sheet asset side ல goodwill இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா கண்ணை மூடி ரைட் ஆஃப் பண்ணிடு. ரைட் ஆஃப்னா தூக்கிடணும். asset side ல இருக்கும் goodwill என்ன balance side? debit balance. very good. இப்போ நாங்க ரிமூவ் பண்ணோம்னா அது credit இருக்கணும். அப்ப debit யார் வேணும்? old partners capital or current account as the case may be to goodwill in old ratio. Very important. In old ratio. Don't be careful. உட்றாத எல்லாமே சாக்ரிஃபைஸ் ரேஷியோ சொன்னா, இது மட்டும் old ratio. because இது old ratio தான் இருக்கு, கிரெடிட் பண்ணிருப்பாங்க. goodwill டெபிட் பண்ணிருப்பாங்க, பார்ட்னர்ஸ் கிரெடிட் பண்ணிருப்பாங்க. old ratio அப்படியே உல்டா. எக்ஸிஸ்டிங் சம்ல இருந்துச்சுன்னா சொல்ல மாட்டாங்க. நீ என்ன பண்ணாத, ரைட் ஆஃப் பண்ணீங்க. அப்படியே நீங்க என்ன பண்ணணும், ரைட் ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட், incoming partner brings only part of the goodwill in cash. மீனிங் என்னன்னா, இப்போ 30000 rupees goodwill, அவன் 20000 rupees தான் கேஷ் கொண்டு வரான். மீதி 10000 என்கிட்ட இல்ல சார், டோன்ட் வரி. நான் என்ன சொன்னேன், இந்த என்ட்ரி நான் வச்சுக்கோ. அப்ப என்ன என்ட்ரி பாஸ் பண்ணோம், கேஷ் ஆர் பேங்க் அக்கவுண்ட் 20000, நியூ பார்ட்னர்ஸ் ஆர் அக்கவுண்ட் 10000 to A to B. என்ன ரேஷியோ, சாக்ரிஃபைஸ் ரேஷியோ. என்ன ரேஷியோ, சாக்ரிஃபைஸ் ரேஷியோ. தட்ஸ் ஆல். இதுதான் goodwill ட்ரீட்மெண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் goodwill. இன்னும் 2 சம் போட்டனா அதுக்கு அப்புறம் டைரக்டா பார்ட் 2ல நம்ம சம்ஸ் போடலாம். 4 சம்ஸ் நீங்க 4 or 5 எல்லா சம் நானே போட்டுறேன். ஓகேவா? come on quick காப்பி. page number 177, sum number 19. see, Deepak, Sindhi, Santosh sharing the ratio of equal 1:1. They admit Gerald into partnership firm for 1/3 share in future profit. The goodwill of the firm valued at 40,000. goodwill of the firm, and Gerald brought cash for his share of goodwill. So J's share of goodwill is nothing but 45,000 into 1/3 share. அப்போ goodwill எவ்வளவு வருது, 15,000. okay, the existing partners withdraw half of the amount of the share of goodwill. okay, half of the amount withdraw பண்றாங்க. past necessary journal entry. see, Gerald கொண்டு வரான் cash. so cash account debit 15,000 taken by Deepak, Sindhi, Santosh. equal ratio சொல்லிருக்காங்க. 1/3 ஷேர் வரான். நல்லா கேட்டுக்கோ. சமன சொல்றான் 1/3 ஷேர் வரான். கரெக்ட்டா? சரி, இப்போ சொன்னேன் 1/3 ஷேர் 1/6 ஷேர் அப்படி கொடுத்துண்டா ஓல்ட் ரேஷியோ ஈக்குவல் டு சாக்ரிஃபைஸ் ரேஷியோ. இங்க ஓல்ட் ரேஷியோ என்ன, ஈக்குவல். சோ 1:1:1. that by 5000 5000 5000. என்ன சொல்றாங்க, அது half of the amount withdraw பண்றாங்க. இது half என்ன, 25 25 25 75. that's all entry. or காப்பி நீங்க லாஸ்ட் சம் நம்பர் 20 போட்டு முடிச்சிடலாம். சரி, காப்பி நீங்க லாஸ்ட் சம் ரவுண்ட் நம்பர் question number 20, page 177. okay, Malati and Shobana are partners in the ratio of 5:4. They admitted JST into the partnership firm for 1/3 share of profit. JST pays cash 6,000 towards her share of goodwill.
the new ratio given new ratio கொடுத்தான் 3:2:1. Pass necessary journal entry adjusting goodwill on assumption that fixed capital method is followed. Fixed capital அப்ப என்ன பண்ணணும் நீங்க கிரெடிட் பண்ணும்போது கரண்ட் பண்ண போடணும். ஃபிளக்சுவேட்டிங் இருந்தா கிரெடிட் பண்ணும்போது ஓல்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் பண்ணணும். ஃபிக்ஸ்ட் இருந்தா ஓல்ட் பார்ட்னர்ஸ் கரண்ட் பண்ணணும். ஓகே 6000 rupees. அது முக்கியம் இல்ல, நீங்க சாக்ரிஃபைஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் சாக்ரிஃபைஸ் ரேஷியோ? சன் old minus new. Old ratio என்ன 5:4. So மாறிலி 5/9 minus new ratio 3/6. LCM எடுத்தீங்கன்னா 54. 6 9s are 54. 6 5s are 30. 9 3s are 27. So 3/54. 4/9 old ratio minus new ratio. 6 9s are 54. அப்படியே கிராஸ் 6 4s are 24. 9 2s are 18. minus 1 6/54. So 3:6 or 1:2. இதுதான் சாக்ரிஃபைஸ் ரேஷியோ. எவ்வளவு கொடுக்குறாங்க? கேஷ் அமௌண்ட் டெபிட் 6000 வேஸ்ட். இந்த 6000 மாடல் இஸ் கரண்ட் அக்கவுண்ட் 2000. ஷோபனாஸ் கரண்ட் அக்கவுண்ட் 4000. இதோட குட்வில் போர்ஷன் முடியுது. நெக்ஸ்ட் இது பார்ட் 1 ஓவர். பார்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து 1 2 3 ஜஸ்ட் 4 சம்ஸ் தான் இருக்கு. இந்த என்டையர் 4 சம்ஸ் நான் போட போறேன். ஓகேவா? இந்த 4 சம்ஸ் எக்ஸசைஸ் போட்டுருவேன். நீங்க என்ன சார் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, டாபிக் தியரி நல்லா படிங்க, இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் நீங்க போட்டு பாருங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். கால் பண்ணி ஃபாஸ்ட் குயிக்